நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 8. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவரோ இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பையுடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பையுடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகம் நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் இடையிலான தொடர்பை சிந்திக்க அழைக்கின்றது. மனித அறிவுக்கு ஏற்ப எமது வாழ்வை கொண்டு செல்லலாமா? ஆம், நிச்சயமாக. இயற்கை பண்பான விவேகம் என்பது மனித அறிவை பயன்படுத்தி எந்த ஒரு சூழலிலும் சரியான தீர்மானத்தை மேற்கொள்ளும் ஒரு சக்தியாகும். இதன் மூலம் நல்லதை செய்யவும் தீயதை தவிர்க்கவும் முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாம் எமது தெரிவுகளை இயற்கை தந்த விவேகத்தை விடுத்து கட்டுக்கடங்காத எமது விருப்பங்கள் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு மேற்கொள்ளுகின்றோம். விவேகம் குழப்பங்களை களைந்து மிகவும் சரியான பொருத்தமான செயற்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. ஆயினும் எல்லா சூழலிலும் கடவுளின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கு இயற்கை தந்த விவேகம் மட்டும் போதாது. கடவுளின் விருப்பம் அறிவுக்கோ அல்லது இயற்கை தந்த விவேகத்துக்கோ எதிரானது அல்ல. ஆனால் கடவுளின் விருப்பம் இயற்கையான பகுத்தறியக்கூடியதற்கு அப்பாற்பட்டது. இதுவே நிக்கதேமுனுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த நிக்கதேமு ஓர் இரவு இயேசுவை சந்தித்து உரையாடுவதற்காக வருகின்றார். இரவு சந்திக்க வந்த நிக்கதேமுவின் செயலையிட்டு திரு அவை தந்தையர்கள் அவரது நம்பிக்கை இருளாயிருக்கிறது, அது இறை வெளிப்பாட்டால் ஒளியூட்டப் பெற வேண்டும் என்று கூறுகின்றனர். இயேசுவிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை அறிந்திருந்த நிக்கதேமு திறந்த மனதுடனும் ஆர்வத்துடனும் வருகின்றார். அவரது தொடக்க வார்த்தைகளே அதை வெளிப்படுத்துகின்றன. ரபி, நீர் கடவுளிடம் இருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்கின்றார். இந்த அவருடைய ஆர்வமே அவர் இயேசுவை தேடி வந்து உரையாட வைத்தது. நிக்கதேமுவைப் போல ஆண்டவரின் வல்லமையை நாங்களும் செபங்களில் அல்லது எமது அன்றாட வாழ்வில் ஏதாவது ஒரு வகையில் உணர்ந்திருந்தால் நமது உள்ளங்கள் அவர்பால் ஈர்க்கப்படுவதை அனுபவித்திருக்கலாம். அத்தகைய அனுபவத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அதற்கேற்ப நாம் செயற்பட வேண்டும். நாம் அவ்வாறு செயற்படாவிட்டால் தூய ஆவியாரின் கனிவான மென்மையான தூண்டுதல்களை நாம் செயற்படுத்தாதவர்களாகிவிடுவோம்.
நிக்கதேமுவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி இயேசுவும் பதிலளிக்கின்றார். மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. இதனை நிக்கதேமு புரிந்து கொள்ள முடியாத நிலையில் தனது இயற்கை அறிவை பயன்படுத்தி வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும், அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்கின்றார். இது ஒரு பொதுவான மனப்போக்கு. விடயங்களை நாம் புரிந்து கொள்ள உண்மையை கண்டறிய வேண்டும். இத்தகைய உண்மைகளை நாம் கண்டறிவதற்கு தூய ஆவியாரின் அருளால் நமது மனித அறிவு புதிய ஒளியை பெற்று மேம்படுத்தப்பட அனுமதிக்க வேண்டும். இதனாலேயே இயேசு தொடர்ந்து மறைபொருளாய் பேசி இயற்கை விவேகத்துக்கு அப்பாற்பட்ட புரிதலுக்கு நிக்கதேமுவை அழைத்துச் செல்கின்றார். தூய ஆவியார் எமக்கு வெளிப்படுத்தும் மறைபொருளான விடயங்களை நினைத்து பார்ப்போம். காற்றைப் போல தூய ஆவியார் கண்ணுக்கு புலப்படாத வகையில் நம் வாழ்வில் புகுந்து உருமாற்றம் தந்து நமக்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றார். நாங்கள் அவரது இயக்கத்தை வழிநடத்த முடியாது. ஆனால் அவர் நம் வாழ்வில் அருளும் நன்மையின் கனிகளை, அவரது பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எமது வாழ்வில் நிகழும் அவருடைய செயற்பாடுகள் எப்போதும் எம்மை இறைவனிடமே இட்டுச் செல்லும். செபம். தூய ஆவியாரே, உமது ஒளியால் எமது இயற்கை அறிவை ஒளியூட்டும். ஆமென்.